Hello students, this is Iqbal. Example 3.56. Consider the following information regarding the number of men and women workers in the three factories 1, 2, 3. மொத்தம் 3 ஃபேக்டரி உடைய டீடைல் கொடுத்திருக்காங்க. அங்க எத்தனை men work பண்றாங்க, எத்தனை women work பண்றாங்கங்கறத கொடுத்திருக்காங்க. இது ஒரு மேட்ரிக்ஸா சொல்லுங்க. அதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா represent the information in the form of matrix. Okay, what does the entry in the second row அப்பனா இது first row, horizontal ஓட தான் row, first row, இது second row and the first column. The second row and the first column அப்ப ரெண்டு எங்க intersect ஆகுது, இது இங்க intersect ஆகுது, அதை தான் கேக்குறாங்க. சொல்றேன், ஒண்ணும் இல்ல, ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இந்த A அப்படின்னு நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல கேக்குறாங்களா? மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னா நீங்க இப்படியும் போடலாம், ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கலாம், இல்லனா இப்படியும் போடலாம். ஓகேவா, உங்க இஷ்டம் தான். சோ ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குங்க? 23, இங்க ஒரு 18 இருக்கு, அதுக்கு அப்புறம் 47, அப்புறம் ஒரு 36 இருக்கு, அப்புறம் 15, அதுக்கு அப்புறம் 16 இருக்கு. சோ அவங்க கேக்குறது என்னன்னா the form of matrix, what does the entry in the second row, first row A அப்படி வெச்சுங்க, second row and first column A21 கேக்குறாங்க. சரியா? A21 அதாவது இது A11, இது A12, இது A21, இது A22, இது A31, இது A32. சோ இதுக்கான A11, A12, A21 என்ன இருக்கு? 47. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ செகண்ட் ரோ ஃபேக்டரி 2ல நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 47. அப்போ 47 men workers in factory 2. அவ்வளவுதான், இதான் ரெப்ரசன்ட் பண்ணுது. தட்ஸ் ஆல், முடிஞ்சு. Example 3.57. If a matrix has 16 elements, what are the possible orders it can have அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 16 elements நம்ம எப்படி எழுதுவோம்? நம்ம எலிமெண்ட் வந்து நம்பர் ஆஃப் ரோ இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் இப்படி தானே எழுதுவோம். அப்போ இதை மல்டிபிளில் பிரிச்சா எக்ஸாக்டாக மல்டிபிளில் பிரிக்கிற மாதிரி வரணும். சரியா? ஸோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம இந்த பாசிபிள் ஆர்டர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த மாதிரி எழுதிக்கோங்க. பாசிபிள் ஆர்டர்ஸ் என்னென்ன எழுதலாம் அப்படின்னா, 1 டேபிளில் பிரிக்கலாமா? இதை 1/16 இருக்கலாம், இல்லைனா 16/1 இருக்கலாம். ஸோ இது ஒரு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 2 டேபிளில் பார்த்தீங்கன்னா 2/8 இருக்கலாம், இல்லைனா 8/2 இருக்கலாம். இது ஒரு சான்ஸ் இருக்குது. அப்புறம் 3 டேபிளாக வராது, 4 டேபிளாக வரும். 4 டேபிளில் 4/4. அவ்வளோதான், இதுக்கு மேலே சான்சஸ் இல்லை. 5 டேபிளில், 6 டேபிளில், 7 டேபிளில் 8 போட்டாச்சு, 9 வராது, 10, 11, 12 எதுவுமே வராது. ஓகேவா? 16 போட்டாச்சு. தட்ஸ் ஆல். ஓகே. எக்ஸாம்பிள் 3.58. கன்ஸ்ட்ரக்ட் 3/3 மேட்ரிக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 rows and 3 columns மேட்ரிக்ஸ் இருக்கணும். அதுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, IJ. ஐனா இது ரோவோட வேல்யூ, ஜேனா காலமோட வேல்யூ. சரியா? 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ அது எப்படி போடுறது? நம்ம 3 rows and 3 columns வேணுமா? நான் வந்து அந்த மேட்ரிக்ஸை வந்து எப்படி எடுக்க போகிறேன்னா, லெட் ஏ அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். ஏஐஜேன்னு எடுத்துக்கலாம், இல்லை ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? போட்டுட்டு இங்கே மொத்தம் 3 ரோ 3 காலம். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே போகிறோன்னு வச்சிங்களேன், 3 காலம்னா எத்தனை இருக்கணும்? 1, 2, 3 இருக்கணும். அப்போ A11, A12, A13 ஃபஸ்ட்டு ரோ முடிச்சாச்சு. ஓகேவா? 3 காலம்னா அப்போ ரெண்டாவது, மூணாவது, மொத்தம் 3 பெஞ்சு. ஃபர்ஸ்ட் பெஞ்சு தான் முடிச்சிருக்கோம். அப்போ A21, A22, A23, அப்புறமா A31, A32, A33 இந்த மாதிரி போட்டுட்டு இதோடைய ஆர்டர் இங்கே 3 rows and 3 columns. ஓகேவா? புரியுதா? அது 3 rows and 3 columns. 3 row அப்படின்னா மொத்தம் 3 இது வந்துடும். ஓகே, A3 வரைக்கும் வந்துடும். இந்த சைடு காலம் எத்தனை இருக்குன்னா அப்போ என்ன பண்ணோம்? மொத்தம் 1, 2, 3 வர வரைக்கும் A11, A12, A13 அது மாதிரி இது போட்டுடலாம். ஈஸியாக நம்ம ஃபில்அப் பண்ணிடலாம் இதை. ஸோ என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அதை எடுங்க. AIJ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அது என்ன கொடுத்துருக்காங்க? AI² J² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், A11
அப்போ ஐயோட வேல்யூ 1 1 ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. இன்ட்டு ஜேயோட வேல்யூ 1 அதையும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 1 ஸ்கொயர்னால் 1 தான், இன்னொரு 1 ஸ்கொயரும் 1 தான், இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே 1ன்னு போடுவோம், அவ்வளோதான். அப்போ A12 இப்போ I ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர், ஜேனா 2 ஸ்கொயர், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான், 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 4, 1 இன்ட்டு 4 4. அப்புறம் A13 I ஈக்குவல் டு, இப்போ ஐக்கு பதிலாக 1, அப்போ I ஸ்கொயர், அப்போ 1 ஸ்கொயர், ஜே ஸ்கொயர், அப்போ 3 ஸ்கொயர், 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அப்போ 1 இன்ட்டு 9 9. ஃபஸ்ட் இதை முடிச்சாச்சு. அப்புறம் A21 இப்போ I ஈக்குவல் டு 2, அப்போ I ஸ்கொயர் 2 ஸ்கொயர், J ஈக்குவல் டு 1, அப்போ 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 4 இன்ட்டு 1 4. அப்புறம் A22 அப்போ ரெண்டுமே 2 தான், அப்போ 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இன்னொரு 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 இன்ட்டு 4 16. அப்புறம் A23 இப்போ I ஈக்குவல் டு 2, அப்போ 2 ஸ்கொயர், J ஈக்குவல் டு 2, அப்போ J ஈக்குவல் டு 3, அப்போ 3 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 9s are 36. ஓகேவா, A23 முடிச்சாச்சு. அப்புறம் A31 I ஈக்குவல் டு 3, அப்போ 3 ஸ்கொயர், J ஈக்குவல் டு 1, செகண்ட் 1, அப்போ J ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 9 இன்ட்டு 1 9. அப்புறம் A32 I ஈக்குவல் டு 3, அப்போ 3 ஸ்கொயர், J ஈக்குவல் டு 2, அப்போ 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 9 4s are 36. அப்புறம் A33 I ஈக்குவல் டு 3, J ஈக்குவல் டு 3, அவ்வளோதான். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அடுத்து 3 ஸ்கொயர் பண்ணாலும் 9, 9 9s are 81. ஓகேவா, therefore A அப்படியே எடுத்து எழுத போகிறோம். A11 எவ்வளோ வந்துச்சு, ஃபஸ்ட்டு A11 1 வரிசையாக தான் எழுதியிருக்கோம், அப்படியே எழுதுங்க. 149 அப்படி ஸ்பீடாகவே எழுதிடலாம், நம்ம வரிசையாக தான் எழுதியிருக்கோம், நம்ம பிரச்சனை இல்லை. 4 16 36, 4 16 36. அதுக்கப்புறம் 9 36 81, 9 36 81, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். புரிஞ்சுதா? எக்ஸாம்பிள் 3.59 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ABCD ஃப்ரம் த ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு நேராக இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட் A மைனஸ் B, இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட் 1, அது ரெண்டையும் எடுத்துக்கோங்க அப்படியே. அப்போது A மைனஸ் B இஸ் ஈக்குவல் டு 1, இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2A மைனஸ் B இஸ் ஈக்குவல் டு 0, இங்கே இதுக்கு நேராக இங்கே என்ன இருக்குது, எந்த எலிமெண்ட் இருக்குது அதை எடுத்துக்கோங்க. 2A மைனஸ் B இஸ் ஈக்குவல் டு 0, இது ஈக்குவேஷன் 2. ஃபஸ்ட் இது ரெண்டையும் எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 2A ப்ளஸ் C அதை எடுத்துக்குவோம். அப்படி இங்கே 2A ப்ளஸ் C இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு நேராக என்ன இருக்குங்க 5 இருக்கா, அப்போ ஈக்குவல் டு 5, இது ஈக்குவேஷன் நம்பர் 3. அப்புறம் இங்கே 3C ப்ளஸ் D இஸ் ஈக்குவல் டு எங்கே என்ன இருக்குது, அதுக்கு நேராக 2 இருக்குது, அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 4. ஸோ இது ரெண்டையும் கவனிச்சிங்கன்னா இங்கே ரெண்டுமே என்ன இருக்குது, AB தான் இருக்குது, அதான் தனியாக போட்டிருக்கேன். ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும் இதை, சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஈக்குவேஷன் 2வை லைட்டாக சேஞ்ச் பண்ண போகிறேன். இதை நான் B தான் எனக்கு வேணும், இந்த மைனஸ் B இங்கே இருக்கட்டும். இந்த ப்ளஸ் 2A இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆயிரும், மைனஸ் 2Aவா, இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 2A, மைனஸ் மைனஸ் கேன்சல் தானே. அப்போது B ஈக்குவல் டு 2A. இது என்ன பண்ண போகிறேன்னா புட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் 1ல் போட போகிறேன். அப்போது A வந்து அப்படியே தான் இருக்க போகுது. இந்த மைனஸ் Bக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மைனஸ் அப்படி வச்சுக்க போகிறேன், இந்த Bக்கு பதிலாக 2A போட போகிறேன்.
அப்புறம் இந்த ஈக்குவல் டு 1. இப்போ -2aல ஒரு a போச்சுன்னா நமக்கு என்ன வரும்? -a தானே வரும். -a is equal to 1. மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்க. a equal to -1. அவ்வளோதான். a கிடச்சிருச்சா? a கிடச்சிச்சுன்னா b கிடச்சிரும். ஓகேவா? b equal to என்ன? 2a தானே. அப்போ அதில் போய் அப்ளை பண்ணுங்க. b equal to 2 into aக்கு பதிலாக -1. அப்போ b equal to -2. முடிஞ்சா இது? ஓகே, bயும் கிடச்சிருச்சு, aயும் கிடச்சிருச்சு. இப்போ ஈக்குவேஷன் 3 பாருங்க. 2a plus c equal to 5. நம்மளுக்கு a தெரியும். இப்போ a வேல்யூ அப்ளை பண்ணால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைச்சிரும்? c கிடைச்சிரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை அப்படி எழுதிக்கிறேன். 2a, aக்கு பதிலாக நம்ம -1, அப்புறமா இந்த plus c is equal to 5. அப்போ 2 into -1 என்ன கிடைக்கும்னா -2 கிடைக்குமா? -2 plus c is equal to 5. அப்போ c equal to 5, இந்த -2 அந்த சைடு போச்சுன்னா +2. அப்போ c equal to 7. ஓகே, cயும் கிடச்சிருச்சு. ஃபோர்த்து பாருங்க, 3c plus d. c நம்மளுக்கு தெரியும், அது அப்ளை பண்ணால் d கிடச்சிரும். அவ்வளோதான். ஈக்குவேஷன் 4. 3c plus d is equal to 2. 3 into cக்கு பதிலாக 7 போடுங்க, plus d is equal to 2. 3 7s are 21, plus d equal to 2. அப்போ d equal to 2 minus 21. அப்போ d equal to -19. அப்போ என்னென்ன கிடச்சிருக்குன்னா a கிடச்சிருக்கு. a வந்து -1, b வந்து -2, c வந்து 7, d வந்து -19 வரைக்கும் கிடச்சிருக்கு. அவ்வளோதான். தட்ஸ் ஆல்.